விஜய் அவர்களின் தாவேகா கூட்டணியில் இணைந்தது ஏன்? தமிழ்நாடு முஸ்லிம் லீக் பரபரப்பு விளக்கம். 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் விஜய் அவர்களின் தமிழக வெற்றிக் கழகம் கட்சிக்கு தமிழ்நாடு முஸ்லிம் லீக் கட்சி ஆதரவு தெரிவித்துள்ளது. தமிழக வெற்றிக் கழகம் கட்சிக்கு ஆதரவு கொடுத்தது ஏன் என்றும் தமிழ்நாடு முஸ்லிம் லீக் கட்சி விளக்கம் அளித்துள்ளது. அரசியலில் தீவிரமாக இறங்கியுள்ள விஜய் அவர்கள் சட்டமன்ற தேர்தலில் தங்களுடன் கூட்டணி வைப்பவர்களுக்கு ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்களிக்கப்படும் என்று அறிவித்தார். ஆனால் விஜய் அவர்கள் இதுவரை எந்த தேர்தலையும் சந்திக்கவில்லை என்றும் தமிழக வெற்றிக் கழகம் கட்சியின் பலம் நிரூபிக்கப்படவில்லை என்றும் கூறி வரும் தமிழக அரசியல் கட்சிகள் தேர்தல் நெருங்கும் போது கூட்டணி குறித்து பார்த்துக் கொள்ளலாம் என தெரிவித்து வருகின்றன. இந்நிலையில் தமிழக வெற்றிக் கழகம் கட்சியுடன் முதல் கட்சியாக தமிழ்நாடு முஸ்லிம் லீக் கட்சி ஆதரவு தெரிவித்துள்ளது. தமிழக வெற்றிக் கழகத்திற்கு ஆதரவு தெரிவித்துள்ள தமிழ்நாடு முஸ்லிம் லீக் தலைவர் முஸ்தபா அவர்கள் 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் தமிழக வெற்றிக் கழகம் கட்சியின் கூட்டணியில் இணையும் என்றும் அறிவித்துள்ளார். மேலும் தாவேகா கூட்டணிக்கு ஆதரவு தெரிவித்தது ஏன் என்றும் தமிழ்நாடு முஸ்லிம் லீக் கட்சியின் தலைவர் முஸ்தபா அவர்கள் விளக்கம் அளித்துள்ளார். இது தொடர்பாக பேசிய அவர், இஸ்லாமிய மக்களின் பக்கம் நின்றவர் விஜய் அவர்கள் என்றும் தனது கட்சியில் இஸ்லாமியர்களுக்கு அங்கீகாரம் கொடுத்தவர் விஜய் அவர்கள் என்றும் முஸ்தபா அவர்கள் தெரிவித்துள்ளார். சிறுபான்மையினர் பாதுகாவலர் என கூறும் திமுக அவர்களின் வரலாற்றை இஸ்லாமியர்கள் நன்கு அறிவார்கள் என்றும் இஜாப்புடன் கட்சி மேடையில் இஸ்லாமிய பெண்ணை அமர வைத்தவர் விஜய் அவர்கள் என்றும் தெரிவித்தார். தமிழ்நாடு முஸ்லிம் லீக் கட்சியின் தலைவர் முஸ்தபா அவர்கள் தமிழக வெற்றிக் கழகம் கட்சியின் தலைவர் புசி ஆனந்த் அவர்கள் மற்றும் ஆதவர்ஜனா அவர்கள் ஆகியோரை சந்தித்திருந்தார். இதனைத் தொடர்ந்து தாவேகாவுடன் சட்டமன்ற தேர்தலில் கூட்டணி என்று தெரிவித்துள்ள முஸ்தபா அவர்கள் திமுக மீது சராமாரி குற்றச்சாட்டுகளை கூறியுள்ளார். இதனிடையே தமிழ்நாடு முஸ்லிம் லீக் கட்சி தாவேகாவுடன் கூட்டணி அறிவித்திருப்பது அக்கட்சிக்கு சாதகமான ஒன்றுதான் என அரசியல் விமர்சகர்கள் தெரிவித்து வருகின்றனர்.